அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசைக்கு பிறகு இந்த மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது பார்த்தீங்கன்னா அமைய போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே இந்த மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தையே பார்த்தீங்கன்னா அனுபவித்த நிலைகளானது மாறக்கூடுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. மீனராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு கிரக நிலைகளினுடைய அடிப்படை வைத்து தான் அவர்களுக்கு பலன்களானது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசியில ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், களத்திரஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6/10/2024 அன்று புதன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/10/2024 அன்று சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/10/2024 அன்று சூரியன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்று செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 25/10/2024 அன்று புதன் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுடைய மனதறிந்து செயல்பட்டால் காரிய வெற்றியானது கிடைக்குங்க. நிலுவையில் இருந்த பணம் சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம், சொத்து மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். பயணங்களானது உங்களுக்கு சாதகமான பலனை தருவதாக இருக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாம். அதேபோல் உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். தெய்வ பக்தியானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே நடக்குங்க. அதே போல பழைய பாக்கிகளானது வசூலாகும். எதிர்பார்த்த கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மேலதிகாரிகளினுடைய உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். உறவினர்களுடைய வருகை அதனால நன்மையும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நல்ல பலனையே தரும். கலைத்துறையினருக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும். கஷ்டமாக தோன்றிய பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே மெத்தனமான ஒரு போக்கே காணப்படுங்க. வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷனானது உண்டாகலாம். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் பார்த்தீங்கன்னா நிம்மதி குறைவுகளானது உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள், அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் பண தேவையானது உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர்களானது உண்டாகலாங்க. பயணங்கள் மூலமாகவே அலைச்சல்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். திடீர் மனக்குழப்பங்களானது ஏற்படுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள். ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியும் இருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவியானது கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுங்க. தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களானது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூடுதல் கவனங்கள் தேவை. மேலுமே கலைத்துறையினருக்கு பணியாட்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சக கலைஞர்கள் மூலமாகவே சில தொந்தரவுகளானது நேரிடலாம். கலை பொருட்கள் விற்பனை பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அரசியல் துறையினருக்கு தங்களுடைய இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டங்கள். புதிய உத்திகளை பார்த்தீங்கன்னா கையாண்டு அசத்துவீர்கள். முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தங்களுடைய மேன்மையை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். பெண்களுக்கு பண தேவையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றங்களானது உண்டாகும். வேலை வலுவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மெத்தன போக்கே காணப்படும். கல்வியில் வேகத்தை காட்டுவது வெற்றிக்கு நல்லது. மேலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகளானது பார்த்தீங்கன்னா தோன்றுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன் ஆலோசனை செய்வது, அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கௌரவங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது ஏற்படுங்க. அதனால் நன்மையும் உண்டாகும். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலமாகவே நன்மையானது உண்டாகும். அலுவலகம் மூலமாகவே வாகனங்களானது உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானங்களானது கிடைக்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். மேலுமே கலைத்துறையினருக்கு கண் நோயானது ஏற்படலாம். அதேபோல் வேலை தவறி உணவு உண்ணும்படி இருக்குங்க. தொழிலில் திடீர் போட்டியானது இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியல் துறையில் உள்ளவர்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம். மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. ஏதாவது பார்த்தீங்கன்னா வேண்டாத பிரச்சனை தடை தூக்கலாம். யாரிடமே வீண் சண்டையை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவை கொடுக்கும். திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவிற்கு வரவானது இருக்கும். அதேபோல் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது சிறப்படையும். செல்வாக்கானது ஓங்குங்க. அதேபோல் குடும்பத்தில் குதூகலங்களானது ஏற்படும். தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா அன்பானது மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த குடும்பம் கூட இப்பொழுது ஒன்று சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதிலும் சிறிதளவு ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்களானது உங்களுக்கு உருவாகலாம் என்றாலுமே அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும். அதே போல் இந்திரங்களை பார்த்தீங்கன்னா பிரயோகிக்கும் பொழுது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் சிக்கல்களானது உருவாகாது என்றாலுமே சிற்சில வாக்குவாதங்களானது இருக்கும். ஏதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக பார்த்தீங்கன்னா தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதங்களை அன்னதாகமாக வழங்க உங்களுக்கு செல்வங்கள் சேரும். செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா கூடுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.